சப்பாத்தி, தோசை, நான் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. பன்னீர் கார்லிக் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. 4 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டை எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரமிளகா 3 காரத்துக்கு, நிறத்துக்காக காஷ்மீரி மிளகா ஒரு 7 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேங்க. அதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குடமிளகா சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வரமிளகா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த வரமிளகாவில் இருக்க தண்ணி சத்து போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் பன்னீரை துருவிட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைனா கையில் உதுத்து விட்டு சேர்த்துக்கலாங்க. 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ட்ரை ஆயிடுச்சு. மல்லித்தலை தூவி இறக்குனா டேஸ்டியான பன்னீர் கார்லிக் புர்ஜி